வீட்டில் இருந்து சம்பாதிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். ரீசெல்லிங் பிஸ்னஸ் வந்து அதுக்கு வந்து ரொம்ப வந்து ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்குப்பா. பட் என்னென்னா, நம்ம செலக்ட் பண்ணுற ஆட்கள் வந்து கரெக்டான ஆட்களாக இருக்கணும். சப்போஸ் வந்து இப்போ வந்து என்னென்னா வந்து மேனுஃபேக்சரிங்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஆடில் வந்து வந்துட்டுருக்கு. அது வந்து சூரத்துலேருந்து வரும் உங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் அவங்கக்கிட்ட போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ரீசெல்லிங்க்கு வந்து அவங்க அனுப்புவாங்க. நமக்கே தெரியும்ப்பா ஒரு சாரியோட ரேட்டு என்னன்னு சொல்லிட்டு அவன் என்னென்னா 250 350 போடுவான். அவன் என்னென்னா வேறு செல்லரை வந்து சும்மா வந்து இவன் வந்து போஸ்ட் பண்ணுவான். போஸ்ட் பண்ண பிறகு நீங்கள் ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணோன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது மேடம், நீங்கள் வந்து அமௌண்ட் அனுப்புங்க, அமௌண்ட் அனுப்பிச்சா தான் உங்களுக்கு வந்து நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரீஸ் அனுப்புகிறோன்னுவாங்க. ஆனால் நீங்கள் அமௌண்ட் அனுப்பின உடனே உங்களை பிளாக் பண்ணிவிடுவாங்க. பிகாஸ் இது எனக்கு நடந்திருக்கு. நான் ரீசெல்லிங் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நடந்திருக்கு. அதனால என்னென்னா, நீங்கள் ரீசெல்லிங் பிஸ்னஸ் பண்ணும்போது என்னென்னா கரெக்டான ஆட்களாக பார்த்து அவங்க பெர்மனெண்ட் பிளேஸில் இருக்கிறாங்களான்னு பார்த்து நீங்கள் வந்து ரீசெல்லிங் பண்ணுறது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிள். இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் வாங்கி வச்சு சேல் பண்ணுறதுக்கும் நீங்கள் ரீசெல்லிங்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத சொல்கிறேன்ப்பா. நீங்கள் வந்து கேபிட்டல் போடணும். நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா அது விற்குமா விற்காதா, இந்த கேபிட்டல் போட வேண்டியது இருக்கும். அதுவும் சம்டைம்ஸ் வந்து சிலர் வந்து அதை வந்து ரிட்டன் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கண்டிப்பான ஹோல்சேலர் வந்து ரிட்டன் எடுக்க மாட்டாங்க. அதை மேனுஃபேக்சர் வந்து வாங்கும்போதும் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ரிட்டன் எடுக்க மாட்டாங்க. அது இல்லாமல் GST 5% போடுவாங்க. இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து வாங்கி நீங்கள் பண்ணலாம். இன்னொன்று, நீங்கள் பொருள் வாங்கி வச்சு பண்ணும்போது 20 to 30% வந்து ப்ராஃபிட் வந்து இருக்கும். இது வாங்குறவங்களுக்கும் அது வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை 20 to 30% வந்து நீங்கள் ப்ராஃபிட் வச்சுருப்பீங்க. ஆனால் ரீசெல்லிங்கில் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு 10% 5% வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ரீசெல்லிங்கில் வாங்குறவங்களுக்கும் அது வந்து பெனிஃபிட்டபுளாக இருக்கும். மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப நல்லா நடந்துகிட்ருக்கோம். நானும் ரீசெல்லிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன்ப்பா. என் கூட ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நான் வந்து கரெக்டான ஒரு வெண்டர்கிட்ட இருந்தால் நான் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ என் கூட ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய ரீசெல்லிங் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் வந்து பர் டே வந்து 500 rupees வந்து ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு ஒன் டேக்கு ஒரு 1 to 2 hours வந்து நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கும் போது நாங்கள் போஸ்ட் பண்ணுறதை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து பண்ண முடியும். அது இல்லாமல் என் ஷாப்பை சுற்றி பார்த்தீங்கன்னா என்கிட்டயும் வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் நான் அதெல்லாம் கூட போடுவேன். உங்களுக்கு வேணால் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஹோம் இந்த மாதிரி வந்து ஹோம் கேட்ஜெட்ஸ் இருக்கும், சாரீஸ் இருக்குது, சுடிதார் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இதில் வந்துட்டு என்னென்னா ஜுவல்லரி ஐட்டம்ஸ் இருக்குது. இது எல்லாமே இருக்கிறதுனால நீங்கள் என்கிட்ட ஜாயின் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். இது பாருங்கள், குட்டி குட்டி ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் என்கிட்ட ஜாயின் பண்ணுறதுனால ஜாயின் பண்ணலாம். என்னுடைய அட்ரஸ் வந்து உங்களுக்கு வேணுன்றவங்க தெரியும். வேணுன்றவங்களுக்கு நான் அனுப்புகிறேன். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரம் என்னோடய ரீசெல்லிங் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நான் ஒன்லி சாரீஸ் மட்டும் கிடையாதுப்பா, சாரீஸ், குர்த்தீஸ்,